எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, தேவ மனிதர்களே, அன்பு பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் நாம் தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கின்றோம். ஆராதனைக்கு உரியவர் அவர் ஒருவர் தானே. ஆராதனை நாயகன் என்றல்லவா அவருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நம் நடுவில் வந்து விடுகிறார். அதுதான் நமது அசைக்க முடியாத விசுவாசம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கும் பொழுது அவர்கள் நடுவில் இருக்கிறவர். இன்றைக்கு பூமியிலே யாரெல்லாம் உண்மையான இதயத்தோடு அவரை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் நடுவில் அவர் வந்து விடுகிறார். இப்பொழுதும் அவர் நம் மத்தியில் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. கோடான கோடி தூதர்கள் அவரை 24 மணி நேரமும் பாடி பாடி போற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் எம்மாத்திரம் நம் தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கணக்கில்லாத நன்மைகள், ஒவ்வொரு வினாடியும் நாம் இருப்பதே அவர் கிருபை. நான் பேசுகிறது அவருடைய கிருபை. நான் உங்களை பார்க்கிறது, நீங்கள் என்னை பார்க்கிறது, நாம் ஒன்றாக இணைந்து நன்றாக துதிக்கப் போகிறது அவர் கிருபை. அதனால தான் மறைந்த அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அம்மா சாரோல் நவரஜி அவர்கள் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு அருமையான பாடலை பாடி வைத்து போயிருக்கிறார்கள். நாம் சேர்ந்து பாடுவோமா? கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ, ராஜாதிராஜன் தேவாதிதேவன்
இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவியும் பறவைகளும் கூட கவலையின்றி அவரை பாடும் பொழுது நாம் எப்படி மகிழ்ச்சியோடு பாட வேண்டாமா? குருவி பறவை பணம்பாடியே கவலையின்றி பறந்து பாடுவே. குருவி பறவை பணம்பாடியே கவலையின்றி பறந்து பாடுவே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா ஆடையாகார தேவையெல்லாம் அன்றென்று தந்தம்மை ஆதரிப்பீர். அன்றென்று தந்தம்மை ஆதரிப்பீர். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம்.
ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லாத நன்மைகள் அவர் நமக்கு செய்திருக்கும் பொழுது கருத்தாய் அவரை பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு எம்பீரிப்போம். தூய முகம் கண்டு எம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார். அதை நினைக்கும் பொழுதெல்லாம் உள்ளம் நன்றியால் பொங்குகிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு லக்கு இருக்கு. அந்த லக்கை அடைய வேண்டும் என்பதற்காக தான் நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை துதித்துக் கொண்டே ஓடுகிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருள், அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மறைந்த பாஸ்டர் வில்சன் அவர்கள் ஆவியானவராலே உந்தப்பட்டு எழுதிய பாடல் அவரே அழகாக இசையமைப்பார், பாடுவார். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அன்பானவர்களே, நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஓடுவீர்களா? வாங்க, நாம் சேர்ந்து ஓடுவோம். இயேசுவுக்காக ஓடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். எல்லாரும் அல்லேலூயா 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 பாடுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
எத்தனைத்தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பே. எத்தனைத்தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பே. எனக்காக இயேசு நியமித்த, எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எல்லாருமாக அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு, அவரை நான் காண வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. எல்லாருமாக அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவி ஆத்ம சரீரமெல்லாம் என் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம், நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பாடுங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற வேண்டும். பவுல் சொல்றார், எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆகவே இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்து இயேசுவை மட்டும் பார்த்து ஓடுவோம். எல்லாவற்றையும் தூக்கி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாம் ஓடுவோம். ஹல்லேலூயா. அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. மறைந்த பாஸ்டர் சந்திரசேகர் இலங்கையை சார்ந்தவர்கள் ஒரு அருமையான பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? நான் யாரை பார்த்து ஓடுகிறேன் என்றால் ஒப்பு நிகரற்ற இன்கம்பேரபிள் கிரைஸ்ட். அதுதான் ரொம்ப அழகா அவர் பாடியிருப்பார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவரா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? One more time. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்ற பொழுது பல லட்சம் மக்கள் உணவு கேட்கிறாங்க. உணவை கொடுத்தார். தூதர்கள் சாப்பிடுற உணவா? இன்றும் கூட அவரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் அன்றன்றுள்ள அப்பத்தை தருகிறவர். தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும்
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடுங்களேன். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா 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 ஹalleluya. Sing with me. Hallelujah 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 everybody. Hallelujah 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 sing hallelujah 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 oh hallelujah 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 hallelujah. உங்க வீடு, உங்க இல்லம், ஏன் உங்க உள்ளம் அவரை துதிக்க 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 பேரானந்தம் பரலோகத்தில் உண்டாகிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லுவார்கள். அந்த துதி சொல்ல சொல்ல உங்களுடைய தலை விதி மாறுகிறது, உங்களுக்கு ஏற்படுகிற பீதி அடங்குகிறது, வீதியெல்லாம் தேவ மகிமை இறங்குகிறது, சதியெல்லாம் அடங்குகிறது. அந்த கர்த்தரை துதிக்க துதிக்கத்தான் எத்தனை பேர் ஆனந்தம். அதில் ஒரு வார்த்தை பாருங்களேன், என்ன அழகா இருக்கிறது. கன்மலையை பிளந்தாரா? கன்மலை யார்? கிறிஸ்து. தன்னை சிலுவையில் பிளக்க ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு மோசே கன்மலையை அடித்த பொழுது தண்ணீர் வந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவை அடித்த பொழுது உதிரம் ஆறு போல் ஓடியது. அன்றைக்கு ஜனங்களின் சரீர தாகத்தை தீர்த்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் ஆத்தும தாகத்தை தீர்த்தார். அவர் நாமமே அதிசயம். இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசி ஏசாயா உம்முடைய நாமம் அதிசயம்னு சொன்னார். அந்த அதிசய கர்த்தரை பாடும் பொழுதெல்லாம் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருகிறது. கண்மலையாகி அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம். அதுதான் அவர் சொல்றார், கண்மலையை பிளந்து. பாடலாமா? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தித்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தித்தி. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவி. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவி. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? எல்லாருமாக கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பானவர் யார் உண்டு? இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்ற பொழுது ஒரு மேகம் அவர்களை காத்தது. பகலிலே மேக ஸ்தம்பம்,
இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அந்த மேகம் இன்றைக்கும் திருச்சபைகளிலே ஏன் நீங்கள் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் இறங்கி வந்து விடுகிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் ஏகமாய் துதிக்கும் பொழுது, குடும்பமாக, சபையா, ஒரு பெரிய கூட்டமாக அவரை துதிக்கும் பொழுதெல்லாம் அப்படியே அவர் இறங்கிடுறாரா. அதுதான் தந்தை பெர்க்மன்ஸ் ஐயா ரொம்ப அழகாக பாடியிருப்பார். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. முடிஞ்சா இருக்கிற இடத்துல எழுந்து நின்னுக்கிறீங்களா? If you can, please stand and let's worship together. நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த மேகம் உங்களுடைய வீட்டில் வரப்போகுது. ஆலயம் முழுவதும் என்ற உடனே ஏதோ பேராலயம் தேவாலயம் அன்று சொன்ன சினகாக அப்படி அல்ல. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் குடும்பமாக துதிக்கும் பொழுது அவர் இறங்கி வந்துடுறார். விசுவாசத்தோடு நிற்க முடிஞ்சவங்க நில்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். And I know the healing virtues of God is available right at the moment. And the healing power of God will heal your body, even mind and soul. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமை மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அந்த மேகம் நம் நடுவில் தான் இறங்கி இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக அப்படியே ஆராதனை பண்ணுங்களேன். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட முன் சென்ற மேகம்.
வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெரும் மழையை பொழிந்தது. நம் தேச எல்லை என்றும் அவருடைய அருள் மழை வேண்டும். ஒரு ஜெபமா பாடுவோமா? கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் அருள் மழை வேண்டுமே, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர், பேசும் தெய்வம், நம்மை காண்கின்றவர், நமது விண்ணப்பத்தை கேட்கின்றவர். பேசும்பொழுது அவரு நம்மோடு பேசினார். அதுதான் தந்தை இப்படி எழுதியிருக்கிறார். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். என்ன ஒரு பாக்கியம் பெற்றவர்கள்! Are we not privileged people to talk to the loving God who is still alive? மரித்தேன், சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். பேசும் தெய்வம். நீங்க கூட நான் ஆண்டவருடைய குரலை கேட்கணும், என் கூட அவர் பேச மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு இருப்பீங்களானா, இப்பொழுது அவர் உங்களோடு பேச அவர் ஆயத்தமா இருக்கா. வானம் திறந்திருக்கிறது. It's open heaven. திறந்த வானம், நிறைந்த மனதோடு உங்களோடு பேச அவர் ஆயத்தமா இருக்கார். Of course, God is going to speak today. இன்றைக்கு பேசத்தான் போறார். அநேக காரியங்களின் வழியாக அவர் பேசுறார். இயற்கையை பாருங்கள், அதன் வழியாக பேசுகிறார். நடந்து போக ஒரு மனிதனை பாருங்கள், ஆஹா என்ன அழகா நடக்கிறார். அவரை நடக்க வைத்தது தெய்வம், பேசுகிறார். விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தவைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் பேசுகிறார். ஒவ்வொன்றிலும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுவும் உங்களை பார்த்து என்ன சொல்றாரா, என் நேச மகனப்பா நீ. ஏன்னா ஆண்டவரை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா. அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்துட்டார் இல்லையா. அதனால தான் அவர் சொல்றாரு, என் நேச மகன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து தனது 30வது வயதினிலே நமக்கு ஒரு முன்மாதிரியாக திருமுழுக்கு பெற்றாராம், ஞானஸ்நானம். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், He is my beloved son. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அப்பா என் தெய்வமே என்று சொல்லும் பொழுது அவர் திரும்ப உங்களை கூப்பிட்டு சொல்வா, my beloved son, my beloved daughter, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே. எங்க கூட சேர்ந்து ஒரு தடவை பாடிடுறீங்களா? வானம் திறக்கணும்,
தெய்வம் பேசணும். பாடுங்க. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அப்படி 2 கைகளையும் வானத்துக்கு நேரம் உயர்த்தி everybody, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தூய ஆவியானவருக்கும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென், ஆமென். May the good Lord bless you. Praise the Lord. எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கிறதில் நான் பேரானந்தம் கொள்ளுகிறேன். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் உள்ள மகிழுகிறது. நம் அருகில் அவர் சிம்மாசனத்தையே போட்டு விடுகிறார். யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோமோ அவர்கள் நடுவிலே அவர் இருப்பதை நாம் உணர்கிறோம். ஆம், தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுடைய பரந்த மனப்பான்மை இப்படியாக உங்கள் மத்தியிலே ஒரு சிறந்த ஆராதனைக்கு வழி உண்டு பண்ணி இருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இதற்கு காரணமான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஆராதனையை நீங்கள் தவறவிட்டு விடக்கூடாது என்பதற்கு, இப்படி ஒரு ஆராதனையை உங்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு ஆண்டவர் தந்த கிருபைக்கு நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்பானவர்களே, ஆராதனையினுடைய மையப்பகுதியில் இருக்கின்றோம். அடுத்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக மோசே என்ற தீர்க்கனிடம் கர்த்தர் சொல்லும் பொழுது, ஜனங்களிடத்தில் கேட்டு வாங்கு என்றார். யாரெல்லாம் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் வாங்க சொன்னார். அப்படிதான் ஆசரிப்பு கூடாரத்தை அன்றைக்கு மோசே என்ற தெய்வ மனிதன் கட்டிய பொழுது ஜனங்கள் மனமுவந்து கொடுத்தார்கள். தேவ ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற பணி தாவீது அரசருக்கு, சாலமோனுக்கு வந்த பொழுதெல்லாம் ஜனங்கள் வாரி வழங்கினார்கள். அவர்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் எவரும் வெட்கப்பட்டு போவதில்லை, சிறுமைப்படுத்தப்படுவதில்லை. நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அதை இந்த வழியாக செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்.
நம் இயேசு ஊழியங்கள், அதாவது கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள்தான் இயேசு ஊழியங்களுடைய ஸ்தாபகர் என்றாலும் எப்பொழுதும் அவர்கள் நான் ஒரு வேலைக்காரன் என்று தான் சொல்வார்கள். கர்த்தாதி கர்த்தர் அவரது ஏக புதல்வனாகி இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். அந்த வருகைக்கு முன்பதாக மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கும் இந்த தேவதாசனுடைய கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும், நம் கரத்தை நீட்ட வேண்டும். ஆகவே கட்டட பணிகள் முடியும் தருவாயினிலே இன்னும் தேவைகள் பல இருக்கின்றன. முடிக்கும் பொழுதுதான் மிக நுண்ணியமான காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கும், மிக கவனமாக செயல்பட வேண்டிய காரியங்கள் இருக்கும். ஆகவே நீங்களும் இதுவரை சிரமம் பாராமல் மனமு வந்து காணிக்கைகளை அனுப்பினீர்கள், கட்டட நிதிகளை கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றும் கர்த்தரால் ஏவப்படுகிறவர்கள் திரையில் வந்து கொண்டிருக்கிற இந்த விவரங்களை சரியாக புரிந்து அறிந்து நீங்கள் கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் சொல்லுகிறதை செயல்படுத்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். பரலோக தந்தையே, ஒரு பாக்கியமான சேவை தம் திருநாம மகிமைக்காக செய்து கொண்டிருக்கிற கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் தேவனுடைய கட்டளையை பெற்று காரனோடை பகுதியிலே கட்டி வருகின்ற எழும்பிக் கொண்டிருக்கிற அந்த கட்டடத்திற்கு என்று எங்களால் ஆனதை நாங்கள் விதைக்கிறோம். உமது பிள்ளைகள் விதைக்க இருக்கிறார்கள். கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று அன்றைக்கு ரெபேக்காலை ஆசீர்வதித்தது போல நானும் தம்முடைய பிள்ளைகளை கோடா கோடியாய் பெருகுங்கள் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். எந்த நிலையில் இருந்து அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறியோம், ஆனால் உங்களுக்கு தெரியும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து அவரவர் மடியில் நீர் போடுகிறவர். ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதோ பாடல் வருகிறது. பாடலை கேட்டுக்கொண்டே பார்த்து கொண்டே சரியாக கவனமாக இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கு நீங்கள் காணிக்கைகளை அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் அப்பா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எல்லாரும் சேர்ந்து தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான்
விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஒரு நல்ல ஊழியத்தை செய்தீர்கள். கர்த்தர் மகிமை அடைந்திருக்கிறார். அன்பானவர்களே, இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தமாவோம். தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இடையே வரும்பொழுது சிலருடைய வாழ்க்கை மாற்றமடைய போகிறது, மறுரூபம் அடைய போகிறது. கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். காரணம், பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்று தானே இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் சத்தியமானவைகள். தோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருந்த போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற இயேசுவை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள், அவர்கள் எப்படி தேவனை விசுவாசித்து அவர்கள் எப்படியெல்லாம் ஜெபித்தார்கள், இதை குறித்து தான் நாம் தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கும் சங்கீதத்தில் தாவீது அவர்கள் எப்படி தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். இந்த வேதாகமத்தில் 221 ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவனை நம்புகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள், அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தார். இன்றைக்கு நாம் சங்கீதங்களில் தேவ மனிதனாகிய தாவீது அவருடைய ஜெபங்களை குறித்து தியானிக்கப் போகிறோம். ஆகவே இந்த ஜெபங்களை குறித்து நான் உங்களோடு பேசும்போது அந்த சங்கீத பகுதிகளை எடுத்து நீங்களும் என்னோடு கூட வாசியுங்கள். அது ஒரு ஜெபமாகவே உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். குறிப்பாக 73வது ஜெபமாக தாவீது அவர்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்த அந்த ஜெபத்தை நாம் பார்க்க போகிறோம். 73வது ஜெபம். இந்த ஜெபம் ஒரு வாக்குத்தத்தங்களின் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கிறது. தேவனுடைய பராமரிப்பு, குறிப்பாக தாவீது அவர்கள் தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். சங்கீதம் 3:1-8. சங்கீதம் 3:1-8. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேக. தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். சேலா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை
உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சேலா. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சேலா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 74வது ஜெபம், சங்கீதம் 4:1-8. அவர் கூப்பிடும்போது, தாவீது அவர்கள் கூப்பிடும்போது தேவன் பதிலளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபம். சங்கீதம் 4:1-8. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? சேலா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 75வது ஜெபம். தம்மை வழி நடத்தும்படி தேவனிடத்தில் அவர் வேண்டுகிறார். தாவீது அவர் வேண்டுகிறார். அவர் ஒரு பெரிய ராஜா. அவர் தேவனிடத்தில் வேண்டுகிறார். அப்பா, நீங்க தான் என்னை வழி நடத்தணும். நீங்க தான் எனக்கு வழியை காண்பிக்கணும். சங்கீதம் 5:1-12 வரை. சங்கீதம் 5:1-12 வரை. இதெல்லாம் நம்ம ஒரு ஜெபமா, அவர் அந்த காலத்தில் எப்படி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணாரோ, நிறைய பேர் அதை தான் சொல்லுவாங்க. சங்கீதத்தை வாசிக்கும்போது எனக்கு சமாதானம் வருது, எனக்கு சந்தோஷம் வருது, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரியே ஒரு வழி நடத்துகின்ற ஒரு சங்கீதமாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. அது உண்மை. அதனால் நீங்களும் என் கூட சேர்ந்து சங்கீதம் 5:1-12 வரையிலும் ஒரு ஜெபமாக இப்போ செய்யுங்க. எங்களை வழி நடத்துங்கப்பா. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும். என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை.
வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மேல் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 76வது ஒரு ஜெபம். தாவீது அவர்கள் தனது நோயில் தேவனை நோக்கி வழக்காடுகிற ஒரு ஜெபம். அவருக்கு வியாதி வந்துடுச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் அவர் வழக்காடுகிறார். அதை தான் சங்கீதம் 6:1-10 வரையிலும் அந்த ஜெபத்தை பார்க்கிறோம். எல்லாம் சேர்ந்து அவரோடு சேர்ந்து நாமளும் ஜெபம் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும், எந்த வியாதி இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், தாவீது அவர்கள் விண்ணப்பம் பண்ணினது போல நாமும் இப்பொழுது விண்ணப்பம் பண்ணும்போது ஆவியானவர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும், என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும். கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எது வரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 77வது ஜெபம். தாவீது அவர்கள் தமது குற்றமின்மையை அழுத்தமாக கூறியபடி எதிரிகளின் தீமைக்கு எதிராக ஜெபிக்கிறார்.
ஆண்டவரே, நான் குற்றமற்றவன் அப்பா, எனக்கு விரோதமாக இப்படியெல்லாம் எதிராளிகள் எழும்பி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க தான் பதில் செய்யணும். சங்கீதம் 7:1-10 வரை. சங்கீதம் 7:1-10. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும், என்னோடே சமாதானமாய் இருந்தவருக்கு நான் தீமை செய்ததும், காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்தக் கடவன். சேலா. கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும். நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே, ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். செம்மையான இருதயம் உள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 78வது ஜெபம். நீதியை நடப்பிப்பதினால் அவர் தேவனை துதிக்கிறார். பிறரையும் துதிக்கும்படியாக அறிவுரை கூறுகிறார். ஆண்டவர் நீதியை செய்கிறவர், நீதியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீதம் 9:1-20 வரை. சங்கீதம் 9:1-20 வரை. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மேல் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடே கூட ஒழிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள்.
இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு தேவரே எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கர் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். இகாயோன் சேலா. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவது இல்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. சேலா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 79வது சங்கீதம் 12:1-8. மனித ஆறுதல்களை இழந்து போனதால் தேவ உதவியை நாடுகிற ஜெபம். எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, ஒருத்தரும் பக்கத்தில் இல்லை. அப்போ தேவ உதவியை நாடுகிற ஒரு ஜெபம். சங்கீதம் 12:1-8. ரட்சியும் கர்த்தாவே. பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 80வது ஜெபம். 80வது ஜெபம். தன் எதிரிகள் வெற்றி முழக்கம் செய்யாதபடிக்கு அவர் உதவி கேட்டு ஜெபிக்கிறார். நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு எதிரிகள் வெற்றி முழக்கம் செய்யக்கூடாது. அதற்கு அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். சங்கீதம் 13:1-6 சங்கீதம் 13:1-6. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே
ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும்? என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 81வது ஜெபம். சங்கீதம் 16 1-11 வரை. தமது தகுதியின் நம்பிக்கை இல்லாதபடியால் பாதுகாப்புக்காக தேவனிடத்தில் ஓடுகிறார். நல்ல செல்வாக்கு, நல்ல உயர்ந்த நிலை, ஆனால் அது பாதுகாப்பு இல்லாதது போல உணர்றார். அதனால் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு தரணும் என்று தேவனிடத்தில் அவர் ஓடுகிறார். அந்த ஒரு ஜெபம்தான் சங்கீதம் 16 1-11 வரையிலும். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 5வது வசனத்திலிருந்து தன்னுடைய அழைப்பில் உள்ள நம்பிக்கையை குறித்து, உயிர்ப்பிப்பை குறித்து, நித்திய வாழ்க்கையை குறித்து அவர் அங்கே வர்ணித்து கொண்டேன். நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன். ஏன்னா அவர்தான் எனக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்க போகிறார். நித்தியமாக நான் அவரோடு கூடத்தான் வாழப்போகிறேன் என்பதை அவர் வர்ணித்து ஆண்டவரிடத்தில் பேசுகிறார். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 82வது ஜெபம். 82வது ஜெபம். தமது எதிரிகளிடம் இருந்து தப்புவிக்கும்படி அவர் தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். தாவீது, அப்பா, எதிராளிகள் ஏகமா பெருகிட்டே இருக்கிறாங்க, அவங்க கரத்தில் இருந்து நீங்க தான் என்னை தப்புவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபம். சங்கீதம் 17 1-15 வரை. இதெல்லாம் நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்
ஒரு ஜெபமாக நீங்கள் செய்யும்போது, நீங்கள் எந்த நிலையில் தாவீது அவர்களைப் போல எந்த இடத்துல நீங்கள் சிக்கிக்கிட்டு எப்படி நான் விடுதலை ஆவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கலக்கத்தில் இருந்தாலும் இந்த ஜெபங்களை பண்ணும்போதே இப்போ அவரோடு நம்ம சேர்ந்துக்கிறோம். நம்மளை போல் அவரும் ஒரு மனுஷனாக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவருக்கும் எதிராளிகள் இருந்தாங்க, சத்துருக்கள் இருந்தாங்க. பல விதத்தில் ஒரு மனுஷனை போல தான் அவர் பல வேதனைகளுக்குள்ளே பாடுகளுக்குள்ளே கடந்து சென்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தான் இப்போ நீங்களும் நானும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். சங்கீதம் 17:1-15 வரை. கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் நினம் துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கும் வைக்கிறார்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 83வது ஒரு ஜெபம். இந்த பிரபஞ்ச படைப்புகளெல்லாம் தேவனின் மகிமையை வருணிக்கின்றது. அவர் பாருங்க, இந்த உலகத்தில் நான் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவருடைய அந்த படைப்புக்கு மேலாக நான் எதையுமே செய்ய முடியாது. அதை உணர்ந்து அவர் அந்த இடத்துல அதை வருணித்து ஒரு ஜெபமாக அவர் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 19:1-14 வரை. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது.
ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. 7ஆம் வசனத்தில் இருந்து தேவனுடைய நியாய பிரமாணம் சிறப்பானது என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. 12ஆம் வசனத்திலிருந்து கிருபைக்காக எப்பொழுது ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உங்க கிருபை தகுதி இல்லப்பா எங்களுக்கு, உங்க கிருபை தான் எங்களை நடத்தணும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 84வது ஜெபம். சங்கீதம் 20:1-9. தேவன் உதவி செய்வார் என்பதில் ஒரு அசைவற்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் எனக்கு உதவி செய்வார். சங்கீதம் 20:1-9. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. சேலா. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ
எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 85வது ஜெபம். சங்கீதம் 22 1-31. சோர்ந்து தவிக்கிற நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டாக தேவனிடத்தில் அவர் செய்கிற ஒரு ஜெபம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பகைக்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவர் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவரை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினேன். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதையும். ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல் உற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களில் நடுவே உருயிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்ட தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். இப்பொழுது வெளிப்படையாக சபையின் நடுவில் தேவனை துதிக்கிற துதியை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபையின் நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன்.
அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தாவீது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படி அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார்? குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகள், வேதனைகள், இங்கே தாவீது அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அதை அவர் எப்படி ஒரு ஜெபமாக அவர் ஏறெடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது தாவீது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படி சங்கீதங்களை ஒரு ஜெபமாக அவர் எழுதினார், அந்த ஜெபங்களை தான் இப்பொழுது நீங்களும் நானும் ஏறெடுத்தோம். உலகமெங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளில் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களாக, வேதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ, நாம் எல்லாரும் இணைந்து இந்த ஜெபங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு தாவீது அவர்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் எப்படி பதில் கொடுத்தாரோ அப்படிதான் நீங்கள் இருக்கிற நிலைகளில் ஏதோ ஒரு வேத வசனமாக நம்ம வாசிக்காம அவர் என்ன மனநிலைமையில, எந்த சூழ்நிலையில், எப்படி தன்னுடைய வேதனைகளை, தன்னுடைய துக்கங்களை அவர் எப்படி தேவனுக்கு முன்பதாக அவர் வெளிப்படுத்தினாரோ அப்படிதான் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நம்முடைய குடும்பங்களுக்காக, நாம் இருக்கிற ஊர்களுக்காக, நாம் வசிக்கிற பட்டணங்களுக்காக, நாம் இருக்கிற தேசங்களுக்காக, உலகமெங்கிலும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தேவனுக்காக எழுந்து பிரகாசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வார்த்தையின் ஜெபங்கள் அவர்கள் ஆவிக்குள்ளாக, அவர்கள் ஆத்துமாவுக்குள்ளாக, அவர்கள் சரீரத்துக்குள்ளாக, அவர்கள் இருக்கிற இடங்களுக்குள்ளாக இந்த ஜெபத்தின் வல்லமை உங்கள் மூலமாக, என் மூலமாக கடந்து போயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அன்னைக்கு தாவீது ராஜா அவர் எப்படி கடந்து சென்ற சூழ்நிலைகளில் எல்லாம் தேவனை நோக்கி ஒரு ஜெபமாக அவர் இந்த சங்கீதங்களை எழுதினாரோ அதை தான் இன்றைக்கு நாமும் ஜெபமாக ஏறெடுத்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஜெபங்களின் மூலமாக ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் எந்த விதத்திலெல்லாம் ஒரு தெய்வீக பாதுகாப்பை தர வேண்டுமோ அந்த பாதுகாப்பை தேவனே இப்பொழுது கொடுத்திருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் விசுவாசிக்கிறோம், நாங்களும் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கண்களை மூடி ஆண்டவரே, உலகமெங்கிலும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தாவீது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எங்களைப் போல
எந்த விதத்திலெல்லாம் பல சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர் கடந்து சென்றபோது எப்படியெல்லாம் அவர் ஜெபித்தாரோ அந்த ஜெபங்களை தான் இன்னைக்கு நாங்கள் உங்கள் வல்லமையினாலே, உங்கள் அபிஷேகத்தினாலே, உம்முடைய அக்கினியினாலே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பங்களிலும், அவர்கள் இருக்கிற பகுதிகளிலும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எந்த விதத்திலெல்லாம் தேவனுக்கு எதிராக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராக, தேவனுடைய திட்டங்களுக்கு எதிராக எதிராளிகள் எந்த விதத்திலெல்லாம் எழும்பி நிற்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் இந்த ஜெபங்கள் இப்பொழுது கிரியை செய்வதாக. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஒருவருக்கும் எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது. ஒரு தெய்வீக பாதுகாப்பை ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவர்களை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலாக இரும் அப்பா. உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் மகிமையான சாட்சிகளாக அவர்கள் குடும்பத்தில், அவர்கள் இருக்கிற இடங்களில், அவர்கள் இருக்கிற திருச்சபைகளில் அவர்களை சாட்சிகளாக நிறுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே காலத்துக்கு முன்பதாக ஒருவருக்கும் மரணம் வரக்கூடாது, வேதனைகள் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய மகிமைக்குள்ளாக, பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. நீங்க மாத்திரம் ஆளுகை செய்ங்க. உம்முடைய வல்லமை, அபிஷேகம், அக்கினிக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். எத்தனை பரவசம்! இப்பொழுதும் நாம் சில காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டும். உலகத்தின் பல பகுதிகளிலே இப்பொழுது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற சில நோய்கள், சில பிரச்சனைகள், யார் ஜனங்களுக்காக மன்றாடுவது? நாம தான். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்பி ஒரு பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இருக்கிற இடங்களில் முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள். ஒருவேளை அது இல்லமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த இடமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் கூட இருக்கலாம். ஏது எப்படி இருந்தாலும் நாம் தேவ சமூகத்தில் இப்பொழுது மன்றாடப் போகிறோம். பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, இன்றைக்கும் உலகத்தின் பல பகுதிகளிலே பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள், பல தேசங்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் போய்விட்டன. அந்த பஞ்ச நிலையினாலே மக்கள் அவல நிலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வேலைக்கு என்ன செய்வது? திக்குமுக்காடும் தம் ஜனத்தை பாரும் அப்பா. தகப்பனே, அன்றைக்கு 5000 புருஷர்கள், அவர்களோடு கூட சேர்ந்த அவர்கள் குடும்பத்தினர், நண்பர்கள், மற்றவர்கள் உம் திரு வார்த்தையை கேட்க வந்த பொழுது அவர்களோடு இடைப்பட்ட நீர் அவர்கள் பசியாக போகக்கூடாது, வழியில் சோர்ந்து விடுவார்கள் என்று தம் சீடர்களை அழைத்து நீங்கள் அவர்களுக்கு உணவு பரிமாறுங்கள் என்று. ஆம், 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். அப்படியானால் புருஷர்களோடு வந்தவர்களும் சாப்பிட்டார்கள். பசி என்றால் என்ன என்று உமக்கு தெரியும். ஆகவேதான் அன்றைக்கு அவர்கள் புசிக்க அப்பமும் மீனும் கொடுத்தீர். இன்றைக்கும் எத்தனையோ தேசங்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றது. தேசாதிபதிகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பல நாடுகள் உதவி செய்தாலும் எத்தனை காலங்கள் அவர்களால் உதவி செய்து கொண்டே இருக்க முடியும்? ஆகவே தகப்பனே, மனம் இறங்கும், பஞ்சத்திலிருந்து விடுதலை தாரும், மக்களின் பசி ஆற்றும் அப்பா. மனது உருகும். சில தேசங்கள் கொடூரமான கொள்ளை நோயில்
சிக்குண்டு அலைமோதி கொண்டிருக்கிறது. மருந்து மாத்திரை இல்லை, மருத்துவர் இல்லை, இருக்கிற நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன செய்வது என்று விழிப்பிதுங்கி கதரும் மக்களை கண்ணோக்கி பாரும் அப்பா. அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். இது தேவன் அருளிய வார்த்தை. 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். நீங்க கரத்தை நீட்டினா போதும் சுவாமி, நீங்க அந்த பகுதியிலே உங்க பிரசன்னத்தை தந்தா போதும் சுவாமி. உம் வஸ்திரத்தை தொட்ட அந்த மாது பெரும்பாடு உள்ளவள் வைத்தியர்கள் கைவிட்ட நிலையில் உம்பால் சுகத்தை பெற்றது போல எந்தெந்த இடங்களில் மக்கள் நோயினால் பீடிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்களோ அந்தந்த இடங்களுக்கு உம் சுகமளிக்கிற வல்லமையை அனுப்புங்கப்பா. சுகம் உண்டாவதாக. ஐயா, சில தேசங்களில் போர், முடிவு பெறாத போர், யுத்தம் நித்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணோக்கி பார். சில அமைதி பூங்காவாக இருந்த அழகான தேசங்கள் எல்லாம் இன்றைக்கு அலங்கோலமாகிவிட்டது. யுத்தத்தினாலே நித்தம் மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்களே. என் தெய்வமே, போர் ஒரு முடிவுக்கு வரட்டும். ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய உமது வல்லமை கடந்து செல்லட்டும். தகப்பனே, பல நிலைகளில் இயற்கை சீற்றங்கள் அநேக நாடுகளை பின்தள்ளிவிட்டது. ஒரு நொடியில் சகலத்தையும் இழந்து போய்விட்டார்கள். ஒவ்வொரு நாட்டின் மீதும் உங்க மனதுருக்கம் பாயட்டும். நிலநடுக்கங்கள், வெள்ளப்பெருக்கு, தீயினால் அழிவு, எரிமலைகள் வெடிக்கின்றன. எங்கு பார்த்தாலும் பெருவெள்ளம். மக்கள் அவதிப்படுகிறதை பாரும் சுவாமி. பட்டணத்தில் 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று ஆபிரகாமோடு உரையாடின எங்கள் தெய்வமே, உமது பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். உலகமெங்கும் இப்படிப்பட்ட மக்களுக்காக பரிதாபத்தோடு ஜெபிக்கிற, பரிந்து பேசுகிற மக்களின் குரலை கேளும் அப்பா. இயற்கை சீற்றத்திலிருந்து தம் பிள்ளைகளை விடுவியும் அப்பா. உலகமெங்கும் திருப்பணி செய்கிற தெய்வீக தொண்டர்கள், குறிப்பாக கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தே கோஸ்தே ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், மிஷனரிமார்கள், சிறுவர்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிறவர்கள், வாலிபு சமுதாயத்திற்கு மத்தியில் ஊழியம் செய்கிறவர்கள், சிறைச்சாலை, மருத்துவமனை, தெருக்களில், மூளை முடுக்குகளில் இயேசுதான ஆண்டவர் என்று சொல்லப்படுகிற மக்கள் கேட்டுக்கொண்டு விட்டுவிடாதபடி உம் நாமத்தை உயர்த்த அருள்த்தார். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார சக்திகளின் கிரியைகளிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பைத்தார். இரத்த சாட்சிகளாய் மரிக்க வேண்டியவர்கள் மரிக்கட்டும். ஆனால் அநியாயமாய் கொல்லப்படுகிறவர்கள் காலத்துக்கு முன்பு அவர்களை எவரும் கொன்றுவிடாதபடிக்கு உம் தூதர்கள் சூழ நிற்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள், ஒவ்வொரு தேசத்தினுடைய அரசியல் தலைவர்கள், குறிப்பாக எங்கள் தேசத்தின் பிரதமர், ஒவ்வொரு மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழகத்தின் முதல்வர்கள், அரசியல் தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இராணுவத்தில் பணிபுரிகிறவர்கள், நாட்டை காக்க வீட்டை விட்டு கோட்டை சுவருக்கு அருகில் நிற்கின்ற உமது பிள்ளைகளை காத்திரலும். அற்புதங்கள் நடக்கட்டும். அவர்களுக்கு சோர்வு வராதபடிக்கு அவர்களை உற்சாகமூட்டும். தேச பற்று கொண்டு தேச மக்களை காக்க வேண்டுமென்று நிற்கிற அவர்களை நீர் காத்திரலும். மருத்துவ குழாமினர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள்,
அத்தனை பேரையும் உம் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும் அப்பா, ஆளுகை செய்யும். உம் திருநாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளாம். இப்பொழுதும் வேதனையோடு இந்த ஆராதனையில் பங்கு பெற்று, அப்பா எனக்கு சுகம் கிடைக்காதா, என் நோய் நீங்காதா, உடலெல்லாம் உபாதையில் படுத்த படுக்கையில் கிடக்கிறனே, என்னை சுகமாக்கும் சுவாமி இயேசுவே, என்னை சுகமாக்கும் என்று கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை கண்ணோக்கி பார். கட்டிகள் மறையட்டும். டயாலிசிஸ், கிட்னி பாதிப்பினால் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களுக்கு சுகம் தாரும். இருதய நோய் சம்பந்தப்பட்டவர்களுக்கு விடுதலை தாரும். எந்தெந்த நோய் உமது பிள்ளைகளை வாட்டுகிறதோ நான் அறியேன். ஆனால் அந்தந்த நோய்க்கு பரிகாரிய இயேசு, உம் ரத்தம் அவர்களை சுகமாக்கும் என்பதை அறிவேன். ஆகவே கர்த்தர் மனமிறங்கி சுகம் தாரும். உம் திருக்கரங்களில் பிள்ளைகளை ஒப்புடுங்கள். படிக்கும் பிள்ளை செல்வங்களுக்கு தெய்வீக ஞானம் தாரும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு ஏற்ற இடத்தில் வேலை தாரும். திருமண வாழ்க்கைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த கண்ணியமான பதவியை கர்த்தர் தந்தருளும். உமக்கே சகல துதி கனம் மகிமை அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு புதுமையை பார்ப்பீர்கள். பாருங்கள், இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக வேண்டி ஒளிபரப்பாகும். அதிலும் பாஸ்டர் சாரராஜ் ஜான் விடுதலையின் செய்தியை கொண்டு வருவார்கள். விடுதலை வேண்டுபவர்களை பார்க்க தூண்டுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.